மனுஷனாக பிறந்தாலே தவறு செய்கிறவன் தான் மனுஷனாக பிறந்தான். தவறு செய்யலாம் நீ மனுஷனை பிறக்க வேண்டியதே இல்லையே, உனக்கு பிறவியே கிடையாது, நீ ஞானியாச்சா. சரி, ஆமாம், இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் மனுஷன்தான். கலியுகம் ஒரு யுகமாக வருது. இந்த யுகத்தோட விளைவு என்னன்னா, செயல்பாடுகளை உனக்கு அதிகப்படியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உன்னோட மனசுக்கு மனம்னு ஒன்று இருக்க, அது சீராக செயல்படுதுன்னா இது தவறு இது சரின்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ முடிவெடுத்து அந்த முடிவில் நீ நிற்கணும். உனக்கு தவறான விஷயங்கள் நிறைய இங்கே காட்டப்படுது, ஆனால் நீ அது தவறுன்னு உனக்கு தெரியுமே, தெரிஞ்சு அதில் போகிற நீ. கலியுகம் எல்லாரும் போகிறான், 100 பேர் போகிறான், 101 நானும் போயிடுவேன்னா என்ன அர்த்தம்? அப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூட்டம் எங்கே இருக்கோ அங்கே போயிருப்பான். கூட்டம் இல்லாத இடத்துல போய் தனிமையை விரும்பவே மாட்டான். ஆமாம், இந்த கூட்டம் நிறைய கூட்டம் இருக்கிற இடத்துல தான் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அங்கே போயிடலாம் அப்படி தான் போவான். எங்கே நல்லது எங்கே கெட்டதா சிந்திக்க மாட்டான். காரணம் என்னன்னா, அது அவன் விதிப்படி நடக்கிறது, அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் காக்கா கூட கூட்டமாக இருக்குது. ஆனால் ஒரு கல் ஊந்ததுன்னா அந்த 1000 காக்காவுக்கு நடுவில் காக்கா அங்கே இருக்குமா? 1000 காக்காவும் பறக்கும், ஒரே ஒரு கல் ஊந்தா போதும் இல்லையா? அப்போ கூட்டத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது இல்லையா? இப்போது சட்டசபையில் அண்ணா போகிறாரு, பார்லிமெண்ட்டில், சென்ட்ரலில் பார்லிமெண்ட்டில் அண்ணா போகிறாரு. மயில் எதுக்கு தேசிய பறவையாக அறிவிக்க முடியாதுன்னு பெரிய சர்ச்சை அங்கே பார்லிமெண்ட்டில் நடக்குது. அப்போ அண்ணா அங்கே போகிறார். போனவுடனே ஏன் மயிலை ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இவர் அண்ணா கேள்வி எழுப்புறாரு. இல்லை, பெரும்பான்மையாக இருக்கிறது இல்லை, மயிலெலாம் ஒன்றும் அவ்வளோ கிடையாது. அப்படியா? இந்த அதிகப்படியாக பெரும்பான்மையாகிறது காக்கா, அப்போ காக்காவை அறிவிச்சிடலாமான்றாரு. ஆஹா, ஐயோயோ வேணாம்ப்பா, இல்லைப்பா மயிலே இருக்கட்டும்ப்பான்றாங்க. ஏன்னா பெரும்பான்மை நீ அறிவிக்கிறதா காக்காவை தான் அறிவிக்கணும். எங்கே பார்த்தாலும் காக்கா தான் இருக்குது, மயில் ரொம்ப கம்மி தான், அறிவிச்சிருப்பா அப்படின்னா ஒருத்தனும் ஒத்துக்கல. வடநாட்டுக்காரங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டாரு, ஆள் தான் ஆழாக்கு மாதிரி இருக்க, வார்த்தை என்னப்பா இப்படி சொல்லிட்டாருன்னு. அதுக்கப்புறம் மயிலை தான் தேசிய பறவையாக அறிவித்தாங்க. இப்போ அது மாதிரி இந்த கூட்டத்தை பார்த்துட்டு அதில் நம்ம போயிடக்கூடாது. கூட்டம் இல்லைன்னாலும் எது சரி எது தப்புன்னு புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கான பாடம் வாங்கியிருக்கிறோம். நம்ம பாடம் பண்ணுறோம், பாடம் வாங்கியிருக்கிறோம். ஐயா ஒரு விஷயத்தில் சொல்லுவார், மற்றவங்கள மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. இப்போ எங்கிட்ட பாடம் வாங்குறீங்க, வாங்கினா பாடம் வாங்குறவங்களுக்கு முதல்ல அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அறிவு எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் அறிவு சிறந்த முறையில் வேலை செய்கிறதுக்கு தூண்டக்கூடியது இந்த மூச்சு. இந்த மூச்சியை நீ நெறிப்பட நிறுத்தி அதை பழக அறிவு உனக்கு தன்னால் உனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது நல்லது கெட்டதுன்றதை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு உன்னோட அறிவு வேலை செய்யும். இப்போ எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து பார்க்கக்கூடிய திராணி இல்லைன்னா நீ பாடம் வாங்கி என்ன பிரயோஜனம்? பாடம் வாங்கி இப்போ அந்த கேட்டில் போட்டு தான் போயிட்டான். ஐயா சொல்லுவார், நிறைய விஷயங்களில் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார், எல்லாம் இவ்வளோ பேர் வரேன் ஐயா, அவருக்கு தெரிஞ்சால் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு உபதேசம் கொடுத்துருப்பார். சொல்லுவார், எல்லாம் காதில் வாங்குறாங்கப்பா, இந்த காதில் விட்டுறாங்க, அப்படியே மிச்சம் மீதி இருக்கிறான் அந்த கேட்டாண்ட கொட்டிட்டு போயிடுறாங்கப்பா, எப்படி உருப்படும் அப்படின்வார். எப்படியோ உருப்படுறதோ என் கடமை, நான் பாறையில் விதைச்சிட்றேன்ப்பா, அது என்றைக்கு அது மண்ணுக்கு போய் முளைச்சி வருதோ வரட்டும், இல்லைன்னா போட்டோம்ப்பா அப்படின்ட்டு நான் சொல்கிறத நான் ஒரு வழி போக்கேன், நான் சொல்கிறத சொல்லிகிட்டு இருக்கிறேன், என்றைக்கு எது நடக்குதோ நடந்துட்டு போட்டோம்ப்பா, என் வேலையை நான் செய்துட்டு போகிறேன்ப்பா அப்படின்வார். அப்போ அது மாதிரி சில விஷயங்கள் அவர் செய்துட்டு போனார். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் அவர் சொல்லி எதையுமே புரிஞ்சிக்காமல் இருந்தால் அந்த மாதிரி ஜடங்கள்லாம் எதுக்கு? இப்போ வீணான வேலை. அப்போ பாடம் வாங்கி எந்த பிரயோஜனமும் இல்லை. பாடம் கொடுத்தவங்களுக்கு அதை விட ரொம்ப கொடுமை. பாடம் வாங்கினது தான் இப்படின்னா பாடம் கொடுத்தவங்க அதே நிலமை தான், அதை விட கொடுமையான நிலமை தான். ஏன்னா இப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாம் பாடம் எப்போ மக்கு இருக்கலாம், வடிகட்டினா மக்கு கூட இருக்கலாம். ஆனால் இது என்ன வாழை மட்டை மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும்?
சிந்திக்கிற திராணியே இல்லாதவனுக்கு நம்ம என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்போ அவன்லாம் எதுக்கு இங்கே வந்து இதெல்லாம் எதுக்கு கற்றுக்கிட்டு வீணாக வந்து பாடம் வாங்கினேன் உபதேசம் வாங்கினேன்னு இந்த குருவோட சாபத்துக்கு ஏன் ஆளாகணும்? இந்த அவசியம் இல்லையே. இப்போ ஐயா உண்மையிலேயே நான் சொல்கிறேன், அவர்கிட்ட பாடம் வாங்கினவங்க அந்த பாடத்தை சிறப்பாக செய்தால் அவர் வாழ்த்துவார், அவர் கூடயே இருப்பார், எல்லா விஷயத்துக்கும் அவர் உதவுவார். பாடம் வாங்கி துரோகம் பண்ணிவிட்டு பாடத்தையே பண்ணாமல் பாடம் பண்ணுற மாதிரியே நடிக்கிறான் பாருங்கள், அவனுக்கு எங்கே வைக்கணுமோ கரெக்டாக வைப்பார். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சும்மா கூட இருப்பார் அவர். நீ பாடம் வாங்காதவனை பற்றி அவர் பேசவே மாட்டார். பாடம் வாங்கி சிலுமிசம் பண்ணினா உனக்கு எங்கடா வைக்கணும் பார்த்தே வைப்பார். அவருக்கு அது பிடிக்காத விஷயம். அது மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அதனால் பாடம் வாங்கினவங்க சிந்திக்கணும். முதல்ல எதுக்கு நம்ம பாடம் வாங்கணும், எதுக்காக நமக்கு பாடம் கொடுத்தாங்க, நம்ம இவ்வளோ காலம் பாடம் பண்ணோமே, என்ன கற்றுக்கிட்டோம், அதை இவ்வளோ தூரத்துலேருந்து வந்தோமே, நம்ம ஐயா கிட்ட வந்தோம், ஐயா உபதேசங்களெல்லாம் வந்து நம்ம கேட்டோம், ஐயாவோட ஸ்பீச்சே பார்க்குறோம். அவர் நான் சொல்லுவாங்க நிறைய பேர், அவர் இப்போ டெய்லி நாங்கள் குடும்பத்தோடு பார்ப்போன்னுவீங்க சொல்லுவாங்க. குடும்பத்தோடு பார்த்து என்ன பிரயோஜனம்? குடும்பத்தோட கூட்டையில் விழுற கதையாக குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குழி விழுந்தாருன்ற மாதிரி போய் குழிக்குள்ளே ஊந்தா அப்போ ஐயா என்ன பண்ண, அப்படி மண்ணை தான் போட்டு மூடுவார். ஊந்தியா ஒரு மம்டியை தான் மண்ணை போட்டு மூடுன்னுவார். ஏன்னா வேறு வழியில் அவருக்கு அவ்வளோ கோபம் வரும். சொல்லி கொடுத்ததையே நீ வந்து என்னானே உள்வாங்க அம்மா பண்ணேன்னா என்ன பண்ண முடியும்? அதுதான் அவர் பண்ணுவார். அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. என்ன பண்ணுறது சாமி? சரி, வேறு ஏதாவது சந்தேகம்? நானே பேசிகிட்டு இருக்கிறேன், என்ன கதை ஏதாவது இருந்தால் கேளுங்க. ஆன்மா வந்து அறிவு பொருள், அதுக்கு பசி எடுத்தால் அதுவே சாப்பிட்டுக்கும். ஆனால் அந்த உடல் வந்து ஜடப்பொருள், இதுக்கு நீ தான் ஊட்டி விடணும். அப்போ ஆன்மா நினச்சாதான் இதுக்கு ஊட்ட முடியும். கோமாவில் பத்துங்கிறவனுக்கும் ஆன்மா தானே இருக்குது. ஆனால் ஊட்ட முடியுதா? அதுவே சாப்பிடுதா? இந்த உடல் சாப்பிடாது. ஏன்னா அறிவு மங்கிச்சு, அறிவு செயலற்று போயிடுச்சு. ஆன்மான்ற அறிவு செயலற்றதால கருவிகரணங்கள் இருந்தும் சாப்பிட முடியல. கவனிச்சிங்களா இதை? அப்போது உடலுக்கு எந்த திராணியும் கிடையாது. ஆன்மா தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. உனக்கு ஒரு காலில் முள்ளு குத்திக்கினா ஐயோன்னு காலை பிடிச்சிட்டு கத்துறிய, காலை பிடிச்சி கத்துறது எது கத்துது? உயிர். அதுதான் ஆன்மா. அந்த உயிர் தான் கத்துதே தவிர ஐயோ உயிர் போச்சேன்னு உயிரே போச்சுன்றான். ஒரு படியில் இடிச்சிக்கிட்டா நகம் பேத்துக்குச்சின்னா போச்சுரா உயிர் போச்சுறான்றான் காலை பிடிச்சிக்கிட்டு. அப்போ என்ன ஆயிடுச்சு? உயிர் தான் இந்த வலியை அனுபவிக்குதே தவிர இந்த உடல் இல்லை. உடல் ஜட பொருள். பாடம் ஆமாம், நல்ல கேள்வி தான் நீங்கள் கேட்குறது. ஆனால் நீங்கள் இங்கே சிந்திக்கணும். உடல் சார்ந்த, அதாவது உடலுக்கு பசி வர கண்டிப்பாக அது இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து மூளைக்கு போய் மூளை உனக்கு செயல்படுத்தி அது சொல்லி உனக்கு நடந்துடும், பசிக்கு சாப்பிட்ருவோம். ஆனால் நீங்கள் பாடம் பண்ணுறது இருக்க, அந்த பாடம் பண்ணும்போது காற்று வந்து என்ன ஆகும்னா நிற்கும். இங்கே காற்று நிற்கும், வயிற்றில் காற்று நிற்கும். அது நிற்கிற வரைக்கும் உன்னோட மனம் அந்த அடங்கி இருக்கும். அப்போ உனக்கு பசிக்காது. மனம் அடங்கின நிலையில் நீ இதையே சிந்தனையில் இருக்கும்போது பசி இருக்காது. சிந்தனையற்று செயலற்று இருக்கிற நிலை அது. அப்போ செயல் என்ன? பசினா உனக்கு செயல் வந்துடுச்சின்னு அர்த்தம். சிந்தனையற்று பசியற்று செயலற்று இருக்கிற நிலை. அந்த பாடம் முடித்த உடனே முடித்து கொஞ்ச நேரம் தண்ணி கிண்ணி குடிச்சின்னா தான் அப்புறம் உனக்கு பசிக்கவே ஆரம்பிக்கும். உயிர் தான் நினைக்கும். மனம்லாம் கூட மனம் வந்து ஓடி 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 வர்றது தான். வெளியில் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு வந்து உள்ளே சொல்லும். மனசுக்கு என்ன வேலைன்னா, வெளியில் யார் கார் வாங்கியிருக்கிறாரு, யார் ஏரோப்ளைன் வாங்கியிருக்காரு, நீ என்ன வாங்கின, நீ ஏன் இதை இவ்வளோ காலம் வாங்கலை அப்படின்றத அங்கே ஓடி போய் பார்த்துட்டு வந்து சொல்லும். முன்சாமி ஏரோப்ளைன் வாங்கிட்டான், நீ ஹெலிகாப்டர்லேயே ஓடிங்கிற இன்னும், நீ எப்போ ஏரோப்ளைன் வாங்க போகிற, முன்சாமி வாங்கிட்டான். இதை சொல்கிறதுக்கு தான் மனசு ஓடி போய் ஓடியாருந்தே தவிர வேறு என்ன வேலை இருக்குது? மனசு வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன்றுமே இல்லாத ஒரு பிம்பத்தை அது கிரியேட் பண்ணும். இல்லாத ஒரு பொருளை இருக்கிற மாதிரியே காட்டுறது தான் இந்த மனசோட வேலை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, ராவணன் சீதையை பார்த்ததே இல்லை.
இல்லையாம்மா? ராவணன் சீதையை பார்த்ததே இல்லை. சூர்பனகை அங்கே போய் சீதையை பார்க்குது, ஓ ரொம்ப அழகு தான் சீதைன்னு சொல்லிட்டு. ஆனால் இது சீதைக்கு அண்ணனுக்காக சீதையை எப்படியாவது கூட்டம் போனதுக்காக போல. எதுக்கு போச்சு இது? சூர்பனகை எதுக்கு போச்சு? ராமனை பார்க்க போச்சு. ஓ அழகாக இருக்காரு அப்படின்னு. இவங்க ஒரு மையல், ராமன் கிட்ட போய் பேச்சு கொடுக்குது. அப்போ லக்ஷ்மணன் பார்க்குறான், இது தப்பாச்சே, சரியாக வராது. ஏன்னா ராமனே அவன் நம்பலை, லக்ஷ்மணன். அவன் உஷாரா ஏதாவது லிங்க் எடுக்க போகிறாருன்னு உடனே, நீ ஓரமா போ, எதுக்கு எங்கள் அண்ணங்கிட்ட, அவர் கல்யாணம் ஆனவர், ஓரமா போன்னு ஒயின்னு கத்துது. அடா போய், நான் அவர் அழகாக இருக்கார், நான் அவர்கிட்ட பேசி குறுக்க வரானேன்ட்டு லக்ஷ்மணன் மேலே அதுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. கோவம் வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்துது. அவன் கோவக்காரன் எத்தான் கத்திய லடாக்கில் மூக்க அறுத்து விட்டான். ஓடிப்போ அப்படின்னு துரத்தி விட்டான். அப்போது என்ன போச்சு, கோவம் போட்ட உடனே நேராக அது அங்கே அண்ணங்கிட்ட போகுது. அண்ணங்கிட்ட போய், அண்ணா என் மூக்க அறுத்துட்டான், ஏன் நீ என்ன பண்ண? நான் உனக்கு அழகான ஒரு பொண்ணை பார்த்தேன், டகார்னு பிளேட்டை அங்கே மாற்றிடுச்சு. இது பார்க்க போனது ராமனை. ஆனால் மூக்க அறுத்த உடனே நேராக வந்து, உனக்கு அழகான பொண்ணு அங்கே இருந்தது, நான் அதை பார்க்க போனேன், என்ன இது மாதிரி வந்து மூக்க அறுத்துட்டாங்க அப்படின்னு பழைய பிளேட்டை மாற்றிடுச்சு. அந்த செகண்ட்லேயே அழகான பொண்ணுன்னு ஒன்று இவர் ஒரு இமேஜினேஷன், உடனே மனசு வெளியில் வந்து ஒரு பெரிய அழகாக உருவத்தை வரைஞ்சி அப்படியே அண்ணன் மாதிரி நடை பயில்ற மாதிரி எல்லாத்தையும் ஒரு கற்பனையில் ஒரு தோற்றத்தை கொடுத்து அந்த பிம்பத்தை ராவணன் மனசுக்குள்ளே எடுத்துன்னு போய் இறக்கியாச்சு. எது? இந்த மனசு. இது சொன்னது என்ன? உனக்கு ஒரு அழகான பொண்ணு பார்த்தேன். அப்போ உடனே அழகுன்னா எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனையை டிசைன் பண்ணி அழகாக போட்டு உள்ளுக்குள்ளே எடுத்துன்னு போய் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு ஜாமுன்னு எடுத்துன்னு போய் இறக்காச்சு. அவ்வளோதான். அப்படியே பூரிச்ச உடனே ராவணனுக்கு தலைகால் தெரியல. ஐயோ ரொம்ப அழகான உலகத்தில் இப்படி ஒரு அழகியே இல்லையே அப்படின்னு அந்த இமேஜினேஷனை கொடுத்து அதுக்காகவே அவன் வந்து முதல்ல போய் அதை தூக்கின்னு வந்துடணும்னு போகிறான். அது வேற ஒரு கதைமா, அது புராணம். பொண்ணு கூட கிடையாது, பூமிக்குள்ளேருந்து வந்தது அது. அது வேற, அது ஒரு கதை. அது போனால் போய்கிட்டே இருக்கும். இப்போ என்ன போச்சுன்னா, சும்மா இருந்த இந்த மனசுக்கு என்ன நடந்தது பார்த்தீங்களா? சும்மா தானே இருந்தான் அவன், பாட்டு சும்மா இருந்தான். இது வந்து அழகான பொண்ணுன்னுச்சு, அவள் தான் முடிஞ்சுது. அழகான பொண்ணு எப்படி இருக்குன்றதை இமேஜினேஷன் பண்ணி இந்த மனசு ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கி ஒரு பொண்ணையே உருவாக்கி அழகான பொண்ணாக உருவாக்கி அந்த தடாகத்தில் அது குளிக்கிற மாதிரி அப்படி போகிறது, இதெல்லாம் கொண்டாந்து மனசுக்குள்ள பிம்பத்தை ஏற்படுத்தின உடனே புறப்படுறான். நேராக போய் அப்படியே தூக்கின்னு வரணும்னு போகிறான். தூக்கின்னு வந்து வச்சிட்டான். இப்போ தூக்கின்னு வரும்போதே அவனுக்கு யோசிக்கிறான். அப்போ தான் யோசிக்கிறான், இவன் இவ்வளோ அழகான பொண்ணை கற்பனை பண்ணி வச்சிருந்தோமே, அவ்வளோ அழகு ஒன்றும் இல்லையேன்ற மாதிரி அப்போ தான் அவர் தோணுது. இப்போ புரியுதா? மனசுக்கு என்ன வேலை அப்படின்னா, அவ்வளோ அழகான பொண்ணு ஒன்றும் இல்லையே. ஏன்னா இவன் அதுக்கும் மேலே கற்பனை பண்ணி சீதை அழகான பொண்ணுன்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும், நம்ம கூட பார்க்கல. ஆனாலும் அதுக்கும் மேலே அழகாக அவன் கற்பனை பண்ணி வச்சு இது ஒன்று அவ்வளோ அழகாக இல்லையேன்ற நிலைமைக்கு வந்திருக்கிறான்னா இவன் மனசு எப்படி இமேஜினேஷன் பண்ணியிருக்குது? அப்போ மனசுக்கு என்ன வேலை? இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரியே காட்டி உன்னை அது பின்னாடியே போக விட்டு அங்கேயே போட்டு தள்ளோம், காவு பண்ணுறோம், அங்கேயே காவு போட்டுறோம். அதுதான் மனசோட வேலை. இல்லாத ஒன்றை இருந்து கொண்டு இயக்கி கொண்டு இருப்பது எதுவோ அதுவே கடவுள்னார் ஐயா. அப்போது உனக்கு தேவையான விஷயங்களை எங்கே எப்படி கொடுக்கணுமோ அப்படி இந்த மனசு வந்து இமேஜினேஷன் கற்பனையாக கொண்டு வந்து கொடுத்து உன்னை இயக்க வச்சிரும். அப்போது இந்த காணல் நீருக்கு பின்னாடியே நம்ம போய் தண்ணி இருக்குன்னு போய் வெயில் காலத்தில் கடைசி தண்ணியே இல்லை, இது காணல் நீருன்னு தெரிஞ்சு நாக்கு வறண்டு அங்கேயே செத்து போயிடுவான். ஏன்னா வேறு வழியில் தண்ணி தாகம் எடுத்து காணல் நீர் பின்னாடி போனால் இறப்பை தவிர வேறு ஒன்றும் சந்திக்கவே முடியாது, தண்ணியே கிடைக்காது. அப்படி ஒரு நிலை தான் இது, இந்த மனம் பின்னாடி போகிறது. அதனால தான் இந்த இமேஜினேஷன்லாம் அந்த மனசு பண்ணோம். அதுக்கு நீ ஏமாந்துடாத, அதை கட்டுப்படுத்து, உன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்காத, அது கண்ட்ரோலில் நீ போய் உக்காந்துக்காத. இதுதான் நமக்கு ஞானிகள் பல வகையில் பல விஷயங்களில் இதை கொண்டு வந்து நமக்கு சொல்கிறாங்க.